எதுவும் பேசக்கூடாதுங்க. அப்போ கூட எனக்கு வந்து ஒன்றுமே அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல. வயசானவங்க, ரொம்ப ஒரு 75 வயசு இருக்குங்க. அதனால எனக்கு சந்தேகப்பட முடியல. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜீரணிக்க முடியல. அதாவது சொல்லலாமா? சொல்லுங்க. ஜாக்கெட் போட்டிருக்குது. இவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாங்க, ஐயோ உன்னை பொம்பளை பிடிக்குன்னு சொல்லி ஓடிட்டு ஒன்றா இருந்தேன்னு சொல்லி உனக்கு வெக்கமா இல்லை? இல்லைம்மா என் பிள்ளைங்க வேணுமா? அந்த பொம்பளை ஓடி போய் அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே உன் புத்தி தானே. இப்படி தான் நீ பழகிருப்ப மற்றவங்கள்ட்ட, அண்ணன் தம்பிங்கள்ட்ட ஆட்டியாது. அதானே இப்படி அடுத்தவங்களை பேசிட்டேன் லேசா. இவங்களோட நான் ஒன்றா படுத்திருந்தேன், செல்லில் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுன்னு வெளில பார்ப்பேன். செல்லு வச்சு எடுத்துகிட்டு வந்ததே பெரியவன் தான். ரொம்ப நல்லது. இவளையும் ஓய்ய பேச விட்டுட்டு ஏன்டா உட்காந்துருக்க, செத்து துளையாண்டாம்பிங்க. செத்துட்டா பிள்ளைங்க ரோட்டுக்கு போயிடும். வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேர் உமாராணி மேடம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. 17 வருஷமாகவே சண்டை போட்டுட்ருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பிறக்கும் போது கையெழுத்து போட கூட வரல. அவர் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்றாங்க. என் தம்பி தான் ஓடியாந்தான். அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் வந்து நின்று பிரசவத்தில் செஞ்சாங்க. நின்று அந்த குழந்தைய எடுத்து என்கிட்ட காப்பாற்றி கொடுத்தாங்க. அப்போ கூட என் மாமியா வந்து என் பிள்ளை என் வீட்டுக்காரை அனுப்பவே இல்லை, கையெழுத்து போட அனுப்பல. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. 17 வருஷமாக வந்து காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, அடித்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. ஏதோ ஜாதி பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்டின், அவங்க இந்து. லவ் மேரேஜ்? இல்லை இல்லை, சபையில் வந்து அவர் இருந்தாப்புல, நானும் சபைக்கு போனேன். அதனால வந்து கேட்டாப்புல, பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி முறையாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். லவ்லாம் கிடையாது. இப்போ ஒரு 15 வருஷமாகவே எவ்வளவோ அடி, எவ்வளவோ பிரச்சனை தான். அந்த ஒரு செம்பை எடுத்து ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்து என் மாமியை வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னா, அந்த செம்பை நான் நவுத்தி வச்சுட்டாங்க. சரி கேஸ்ட்டுனால பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த செம்பை நான் திருப்பி அந்த எடுத்து இந்தாண்டா நீயா நவுத்தி வச்சா, அது ஒரு சண்டை. இந்த விளக்க மரம் இங்கே போட்டிருக்கியா, நான் இங்கே போட்டிருக்கேன், நீயா அதை இங்கே எடுத்து போட்டேன், அது ஒரு சண்டை. மாமியாரா? மாமியார். காலை நீட்டி வாசலில் மாசமாக இருக்கும்போது கால் நீட்டி போட்டு தானே உட்காரணும். கால் நீட்டி போட்டு உட்காந்தா அதுக்கும் அது இப்படி ஒரு மாதிரி ஒடுக்கிக்கிட்டு போவாங்க. சரி கேஸ்ட் பிரச்சனைனால அப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு இவ்வளோ வருஷம் நான் இப்படி பொறுமையாக இருந்துட்டேன். அவங்க அம்மாவை பேசிட்டா உடனே 4 ரோடு ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். சொல்லி இங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சிட்டேன் என் பெரிய பையனுக்கு, சின்ன பிள்ளை பிறக்கலை. எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கான், அதை கூட பார்க்கல அவர். 2 போலீஸ் அழைச்சிட்டு வந்தார். என்னை ஆட்டோவில் ஏற்றி அழைச்சிட்டு போய் அங்கே போய் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ எய்த்து பேசிட்டு போகுது வருது, ஒன்றுமே இல்லை. அந்த விளக்க மாற்ற தூக்கி போட்டதும் அந்த தண்ணி ட்ரிப்பில் உள்ள தண்ணியை செலவு பண்ணிட்டேன். லெட்டினுக்கு போகிறது கூட தண்ணி இல்லாமல் அப்படி வச்சுருக்கு. பிள்ளையை பார்க்குறது அங்கே பார்க்குறது, எதாவது ஆப்ரேஷன் வேறு எனக்கு. அது ஒரு பிரச்சனை. இழுத்துட்டு போய் அண்ணன் அங்கே வச்சு விசாரிச்சார். எங்கள் அம்மாட்ட எதுவும் பேசக்கூடாதுங்க. அப்போ கூட எனக்கு வந்து ஒன்றுமே அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல. வயசானவங்க, ரொம்ப ஒரு 75 வயசு இருக்குங்க. அதனால எனக்கு சந்தேகப்பட முடியல. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜீரணிக்க முடியல. அதாவது சொல்லலாமா? எல்லாமே சொல்லலாமா? சொல்லுங்க. ஜாக்கெட் போட்டிருக்குது. இவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்கணும். கல்யாணம் பண்ண புதுசில் பீரியட் ஆகும்போது உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு, எங்களுக்கு குல தெய்வம்லாம் இருக்குது, போகுது வருது அப்படிம்பாரு. சரி இதுக்காக தான் என்னை போக சொல்கிறாங்க போல இருக்குன்னு நான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வருவேன். வந்தோம்னா அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. எனக்கு அப்பையிலேருந்து தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பட்டிசுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றாரு. வந்ததே என் பையன் ஓடி போய் கேட்டான், எங்கள் அம்மா என்ன தப்பு செஞ்சிச்சு, எதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், நீ செய்கிற தப்புக்கு எங்கள் அம்மா உடந்தியா, சாப்பாடு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிற, எதுவும் செய்ய மாட்டேங்கிற, இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணுறியே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த பொம்பளை சொன்னிச்சு, என் வாழ்க்கையை கெடுக்கிறியே சக்காலத்தி அப்படின்னு என்னை கேட்டுச்சு. எங்கள் அம்மாவை போய் சக்காலத்தின்னு சொல்கிறிய, உன் வீட்டுக்காரர் அது வச்சுருந்துச்சான். கேட்டதுக்கு இதுன்னு கெட்ட வார்த்தையாக ஓவராக பேசுனுச்சு. பேசவும் இவன் பாட்டுக்கு வெளியில் வந்தான் பாருங்க. அவங்க தம்பி உடையாந்து இவங்க என் வீட்டுக்காரும் சேர்ந்து வந்து என் பையனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடுங்கன்னு விலைக்கு பார்க்குறேன், என்னால் முடியல. அப்புறம் இழுத்துக்கிட்டு வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி ஒன்றும் கேட்காம நான் விட்றேன், அழைச்சிட்டு வந்துட்டேன். இவர் ஆனால் டெய்லியும் போயிட்டு காலையில் 6 மணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணிடும். இங்கேருந்து போவார் வீட்டை விட்டு. நைட்டு 11 மணிக்கு தான் வரும், வெளியில் வீட்டுக்கு வருவார். இதுக்கு இடையில என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்றோன்னா அழைச்சிட்டு வரணும், ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த 300 ரூபா காசு கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க, அவ்வளோதான். பசங்களுக்கு என்ன வயசு? ஒரு பையனுக்கு 15 வயசு, சின்ன பிள்ளை பொண்ணு அதுக்கு 11 வயசு. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு வந்து வேறு யார்ட்டையெல்லாம் தப்பாக நடந்திருக்காரு, அதெல்லாம் ஜீரணிச்சிக்க முடியுது. இதை வந்து என்னால் முடியல.
அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் இப்படி இவர் அவங்க அம்மா கூடயே சுத்தமாக போய் அங்கேயே உட்காந்துருக்கோம், நீ போய் அங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் மேடம். ஃபுல்லாக ஹிடன் கேமரா இருக்குல்ல, அதை உள்ளார வீட்டில் வச்சு எடுத்துட்டேன் மேடம். அந்த ஃபோனை தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் ஓங்கி உருளே அடி அந்த ஃபோனு. கரண்ட் வேறு போயிருந்துச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது. அந்த ஃபோனு வீட்டிலே தான் கிடந்தது. இப்போ எங்கே போணுச்சுன்னு இதில் அந்த ஃபோனிங்கான அந்த மெமரி கார்டிங் ஹிடன் கேமரா எங்கே கிடச்சிது உங்களுக்கு? நான் ஆன்லைனில் வாங்கினேன் மேடம். அது ஃபைனான்ஸுக்கு 3000 பணம் வாங்கி அதை வாங்கினேன். அது எங்கே வச்சிங்க? அவங்க வீட்டில் வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, கை ஸ்பீக்கர் மாரி கையில் வச்சுருப்பான் இந்த பையன், அதுக்குள்ளே போட்டு ஒரு கட்டிலுக்கு அடியில் கொண்டு போய் வச்சிடணும். அதையும் கண்டுபிடிச்சிட்டாப்பு. அந்த டைமுக்கு நிப்பாட்டிடுறது அந்த கேமராவை. இது கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாமே இவங்க, அதான் என்னோட கேள்வி. 1 வருஷம் தள்ளி வச்சுட்டேன் அவரை. அவங்க அம்மா உட்கார வச்சுக்கிட்டு தான் என்னை வந்து அடிக்கிறது. இந்த ஒரு காது கேட்காது. இந்த பல்லு ஓங்கி குத்துனதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 பல்லு வச்சு கட்டியிருக்கு. இன்னும் எவ்வளோ குடும்பம் நம்ம அனுபவிக்கணும். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்ட உடனே என் பிள்ளைங்களோ இல்லை நானும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. என் மாமியார் தனியாக தான் இருக்குது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் இருக்குது. மாமனார் இல்லையா? மாமனார் கிடையாது. 12 வயசில் என் வீட்டுக்கார் வந்து 12 வயசில் அவர் இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் 16-18 வயசுலேருந்து இதுங்கள்ட்ட இது மாதிரி இருந்துச்சோ இல்லையோன்னெலாம் சொல்ல முடியாது. நான் பார்த்துட்டேன், என் பிள்ளைங்களும் பார்த்துருச்சோ. ஆனால் ஏன் என்னை கல்யாணம் பண்ணாங்க? இப்படி இருக்கிறவங்க அன்பாக இருந்துட்டு போயிருக்கலாமே. வந்திருக்காரா? திருந்தி வருவார்னா வரட்டும். உங்கள் பேர்? பாலு. என்ன வேலை செய்றீங்க? சைக்கிள் கிடக்கு. எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? தம்பி ஒன்று, 2 பேர். என்ன பிரச்சனை? அம்மாவோட ஒன்றா இருந்தேன் அப்படிங்க. இது வந்து என் காதில் 10 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். அவங்க வீட்டுக்கே தெரியும், அவங்க வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க. இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு. அவங்க தம்பிலேருந்து, அவங்க அம்மாலேருந்து, அவங்க அக்காலேருந்து எல்லாத்தையும். அம்மாவுக்கு என்ன வயசாச்சு? என்ன 70, 72, 75 இருக்கும். 40 வருஷமாக வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இந்த இப்போ 20ஆம் தேதி தான் எங்கள் அம்மா இவங்களோட நான் ஒன்றா படுத்திருந்தேன். செல்லில் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுன்னு வெளில பார்ப்போம். அசிங்கமாக இல்லை? இவளையும் ஓய்யை பேச விட்டுட்டு ஏன்டா உட்காந்துருக்க, செத்து துளையாண்டாம்பிங்க. செத்துட்டா பிள்ளைங்க ரோட்டுக்கு போயிடும். எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு 10 வயசு. யாய் அன்னையிலேருந்து வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்கா. ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கேன். பிள்ளையோட லைஃப் அப்படியே வீணாக போயிடுச்சு. எந்த ஸ்கூலில் சேர்த்தாங்களோ அந்த ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கேளுங்க. 4 வருஷத்துக்கு எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் நான் கேட்டேன். ஒரு நாளாவது இந்த இடத்துல கேட்குறேன், உங்களை எழுத்தாலே கேட்குறேன். ஒரு நாள் நாயின்னு பேசியிருப்போம், பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பானா? 19 வருஷம் ஆகுது. பெயர் சொல்லி கூப்பிட்டானா? ஒரே ஒரு சத்தியம் என்ன கேட்டீங்கன்னா, காலைல ஏந்திரிக்கும் போது பிள்ளைங்க நம்ம மூஞ்சியே பார்க்கணுங்க. அந்த எண்ணத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆதங்க வந்து நேற்று எனக்கு இல்லை, 19 வருஷம் யார்கிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறதுங்க? இதை போலீஸாக கம்ப்ளைண்ட் எடுத்து எனக்கு தான் அசிங்கம். ஒவ்வொரு நாளும் போலீஸ், ஏன் லோக்கலில் போலீஸ் இல்லை, எந்த ஸ்டேஷனில் உனக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க? அவங்க கேட்டு அசிங்கப்பட்டு போகிறாங்க. எத்தனை ஸ்டேஷன் என்ன சத்தம் போடுறாங்க? பட்டீஸ்வரத்தில் 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கம்மா, நீங்கள் 28ஆம் தேதி ஆஜராகிற, ஆஜராகிட்டு அவங்க மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க, ஐயோ உன்னை பொம்பளை பிடிக்குன்னு சொல்லி ஓயிட்டு ஒன்றா இருந்தேன்னு சொல்லி, உனக்கு வெக்கமா இல்லை? இல்லைம்மா என் பிள்ளைங்க வேணுமா. இன்றைக்கி இப்பயும் சத்தியமாக எங்கள் உங்கள் மேலே சந்தோஷப்படுறேன். என்னோட 60 நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போய். 60 நாள் என் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் மேலே எனக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. உன்னோட வார்த்தை தான். நீ எதுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்த? நேத்தினே கிடையாது, 10 வருஷ காலமாக ஆகிட்ட போயிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி ஆசா பசங்கள் வரும்? ஒன்றுமே வராது. வீட்டுக்கு போனால் ஏண்டான்னு இருக்கும். அது அவங்க அம்மாலாம் இங்கே சத்தம் போட்டாங்க. இது 10 வருஷமாக நடக்காது. இப்போ என்னன்னு கேட்டால், அன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப மோசமாக பேச அச்சிங்கமாக இருக்குது. அப்படி கேட்கும் போதே எனக்கு அப்படியே தலை வெடிச்சு போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பட்டீஸ்வரன் ஸ்டேஷன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோடனே எப்படி அடிச்சாருந்தீங்களா? ஒரே தெய்வத்துக்கு தெரியும். அப்படியே மயக்கமே வந்துட்டு. இன்னைக்கு நான் நேத்தினே கிடையாது, ஒரு நாள் கூட நான் அந்த அளவுக்கு அடித்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் வீரத்தை கட்டுறது எனக்கு சத்தியமாக பிடிக்காது. அதில் பலனே கிடையாது. என் கையை நான் கிழிச்சிக்கிறது மாதிரி. இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தேன், நானும் என் பிள்ளையும் கிடந்தேன். 16 தையல் தலையில் வந்து பார்க்கவே இல்லை ஆஸ்பத்திரியில். எப்படிமா பார்த்தீங்க? வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும். சரி, இப்போ வார்த்தை பேசியிருக்கிறோம். காமிங்க. இப்போ வார்த்தை பேசியிருக்கோம் மேடம். இது வந்து 60 நாள் பிறந்தப்ப கையெழுத்து போட வரலையா ஆஸ்பத்திரிக்கு? அதையும் ஏன்னு கேளுங்க மேடம். ஒரே நிமிஷம் இல்ல கேளுங்க. நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் மேடம். கேளுங்க, ரொம்ப ஆதங்க அதிகம். இது ஒண்ணு மட்டும் பேசியிருக்கேன் கெட்ட வார்த்தை, இல்லைன்னு நான் சொல்லல. ஒண்ணு மட்டும்தான். இதை நீ காதில் வாங்கிட்டு எப்படா நான் இருக்கிறேன் நீங்க கேட்பீங்க.
எப்போ மாநாட்டப்பில் உட்காந்துருக்குன்னு கேட்குறீங்களா? இல்ல அங்கே தானே கை வச்சிருந்தேன். நான் பார்க்குறப்ப கையை அங்கே தானே வச்சிருந்தேன். ஆஃப் பண்ணுறோமா? எப்படா வாழ்றேன்னு கேட்குறீங்களா? என் பிள்ளை நான் பார்த்துட்டேன் நான் கண்ணில். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அப்படி பேசுனது இல்லை. எப்படிமா? அந்த பொம்பளை ஓடி போய் அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே உன் பேசுறேன். புத்தி தானே இப்படி தான் நீ பழகிருப்ப மற்றவங்கள்ட்ட அண்ணன் தம்பிங்கள்ட்ட ஆட்டியாது. அதானே இப்படி அடுத்தவங்களை பேசிட்டேன் லேசா. இந்த வார்த்தை இந்த நிமிஷத்தில் இப்போ தான் கேட்குறேன் அந்த வார்த்தை. அவங்க சின்னம்மாக்கிட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் உலகத்திலேயே நடக்கிறது தான். இப்போ எங்கள் சின்னம்மா ஃபோன் பண்ணி தரேன் விட்டு இதை போய் நீ பேசுறது பெரிய ஒரு வீரவசனம் போய் இதை வாட்ஸ்அப்பில் போட்டு ஊரு ஃபுல்லாக மேடம் நான் பேசிட்டேன் மேடம். ஆனால் எல்லாரும் வந்து எனக்கு கேட்டாங்க அதுதான் பைத்தியம் தெரியுமில்ல அப்படின்னா. நான் என்ன கேட்குறேன், 10 வருஷமா இதெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் பேசுகிறா சொல்கிறீங்க, ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அவங்கள? ரொம்ப கெட்ட விஷயம் என்ன பைத்தியம் பார்த்தியா? எவன் சொன்னது? நான் மென்டல் எவன் சொன்னது? அதான் பேசுகிறதே வசனம் ஒரு மாதிரியாக வரும், வீரவசனம் அதிகமாக வரும். இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடியே சுரேந்திர பாபுன்னு ஒரு டாக்டர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அவர் பக்காவான மனநோயாளி. இன்றைக்கி அந்த பைத்தியம் தான் நான் சொல்கிறேன் தவிர வேற இல்லை. 10 வருஷமாக திட்டத்தை ஏன் காதில் வாங்கிட்டு இருக்கேன்? நீ தேளு, நான் தான் தாங்க முடியும், மற்றவங்க தாங்க முடியுமா? இவ்வளோ தூரம் நான் ஏன் 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? நீ வந்து 20 பேர் வேலை செய்கிற இடத்துல 20 பேர் காங்கிரீட்டு போடுற இடத்துல என் தம்பி இருக்கிறப்ப நீ உள்ளே பூந்து அடித்ததும் இல்லாமல் 2 மணி இந்த மாதிரி மோசமாக பேசணும். இந்த 20 பேர் என்ன நினைப்பாங்க? இந்த பொம்பளை ஒன்றும் இல்லை, அதை போய் என்ன சொல்லி அடித்தான்னு அந்த பையனை கூப்பிட்டு. நான் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து 17 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கேன். 2 வருஷத்துல ஒரு பொண்ணை தூக்கு போட்டு சாவடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. யார் அந்த பொண்ணு? 3 மருமகளுமே உங்க அம்மா வாழவே முடியல. எனக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு தூக்கு போட்டு பொண்ணு இருக்காங்க. நடு பொண்ணு இருக்கு பாருங்க, இவரோட தம்பி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் பட்டிசத்திலேருந்து. அந்த பொண்ணை எப்படி அடிச்சாங்க வந்து அவங்க பிரச்சனை கேட்க வந்தீங்களா? அடி எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கிட்ட பேசும்போது பேச்சு இப்படிதான் டெரரா பேசுவோம். உனக்கு பிரச்சனை என்ன? அவங்க அம்மா சொல்லியிருக்கு, யாரும் அவங்க தாய் மாமா தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து காசு வச்சு கொடுக்குற கல்யாணத்தன்னைக்கு வரல, மறுநாள் வந்து பணம் வச்சு கொடுத்துருப்பானு வந்திருக்காங்க. பணம் வச்சு கொடுத்துட்டாங்க, சமைச்சு போட்டிருக்கும் பிறகு சாப்பிட்டுருப்போம். யாரோ வந்தாண்டா என்னமோ தெரியலடா அப்படின்னு இவங்க அம்மா சொல்லவும் அன்னையிலேருந்து போட்டு அந்த பிரச்சனைக்கு ஓம் பிரச்சனை என்னாச்சு? இல்ல அந்த மருமகளையும் வாழ விடலையே அவங்க அம்மா. ஓம் பிரச்சனை இப்போ மாமியோட தான் இருக்கேன் நீ வருஷம் கணக்கா? அந்த மாமியா இருந்துச்சுன்னா நான் இருக்கக்கூடாது. அவ வெளில வீட்டுக்குள்ள வந்தாலும் எலி வலையா இருந்தா தனி வலையா இருக்கணும். இந்த அலும்பு இந்த அக்கிரம்பு பண்ணுதுன்னு பெற்றிருக்க மாட்டான், பிள்ளையே பெற்றிருக்க மாட்டான். இந்த ஆள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தானோ மேடம், இதை பார்த்ததுல இருந்து 1 வருஷம் ஆச்சு மேடம், தள்ளி வச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் நைட்டு போய் என் பையனை விட்டு எங்க இருக்காருன்னு பாரு, சாப்பிட்டாரான்னு பாரு. நான் அதான் குறை சொல்ல மாட்டேமா. உன்கிட்ட உள்ளது ஒரே ஒரு மனநோய், அவ்வளவுதான். தேவையில்லாது இந்த அபத்தமான வார்த்தை எதுக்கு வந்துச்சுன்னு கேட்கறேன். நீ பாத்தியா? பாத்துட்டேன். இல்ல நடந்துச்சு, பாக்கல. என்னோட பிரச்சனை இதாமா. பைத்தியமா நீ என்னோட தானே பேசியிருந்தேன். நேற்று என்ன பேசுறேன்? 10 வருஷமா தானே பேசியிருந்தேன். நான் எழுதி பேசுனேன்னா ஒம்பளுத்து இருக்கேன். ரொம்ப கோவம் வந்தாக்கா ஆகியக்கன்னு கணக்கு வந்து அவங்க வீட்டுக்காரவங்க வீட்டு சொந்தக்காரவங்க எல்லாம் கேக்குறாங்க. பணம் எங்க அண்ணன் கிட்ட நிறைய வாங்கிருக்கேன். 200 ரூபாய்க்கு மேல அவர் கொடுத்ததில்ல, 300 ரூபாய்க்கு மேல கொடுத்ததில்ல. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 400 ரூபா கொடுத்தாரு. அது 1 மாசம் வரைக்கும். அது 4 நாள். பேர் என்னதுமா? குமாராணி. குமாராணி பசங்களை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? இது பாதிச்சுதான் இருக்குது மேடம் இவர் பண்றது. ஒன்னா இருக்கலான்னு சொன்னேன், தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை தான், இது இவரோட அம்மா தான் போனது. ஒரு பொய்யை வந்து எங்க வீட்டுக்காரன் மாதிரி உண்மையாக்க யாராலையும் முடியாது. இது உன் மனசாட்சி தெரியும், என் மனசாட்சி தெரியும். நடந்தது உண்மையா இல்லையா? இதை ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வந்த? அது நடந்துச்சா சத்தியமா? அவங்க பார்த்தேன்னு சொல்லி எப்படிமா நீ நான் தானமா முடிவு பின்னாடி நின்று கட்டி நின்று நான் பார்த்தேன். எனக்கு வர ஆதங்கம் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், உன் மேல வந்து என்னோட மனநோய் இன்னும் ஏற்றி 10 வருஷமா என்னவளும் பேசிட்டு. இதை கேட்காம இருந்தா மனநோய் கிடையாது மேடம். என்னம்மா இதை கேட்டா நம்ம நீங்க வார்த்தை நீங்க காதில் வாங்கும்போது உங்களுக்கே புரியும். உங்க வீட்டுக்குள்ள கொண்டாந்து நான் கேமரா வைக்கிறேன்னா அது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம். கேளுங்க வச்சு என்னத்தை கண்டுபிடிச்சேனே? செல்லு வச்சு எடுத்துட்டு வந்ததே பெரியவன் தான். ரொம்ப நல்லது. பையனை விட்டு இதெல்லாம் பண்ண சொல்றேங்க. இல்ல நான் பண்ண சொல்ல, இது வச்சுட்டு வந்துட்டுன்னு தான் சொன்னேன். பையனை அனுப்பிச்சு அதை செய் இதை செய்ய நான் சொன்னது கிடையாது. ஆனா அந்த இதுல வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த கேமரா கொண்டு போய் இந்த இதுல அந்த ஸ்பீக்கர்ல வச்சுட்டு வந்திருப்பான்ட்டு. இவங்க ஒரு போட்டோ காமிக்க, பாட்டி அங்க படுத்திருக்கு, ஒரு புள்ள இந்த பக்கம் படுத்திருக்கான், இன்னொரு புள்ள அந்த பக்கம் படுத்திருக்கான். அதை போய் தப்பா பேசுறீங்கம்மா. 2011 கொடுத்த கம்ப்ளைண்ட் நல்லா புரிஞ்சுங்க. என்ன கம்ப்ளைண்ட்? 2011 வந்து என்னோட மாமியா விடுறதில்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஒன்னாச்சுங்களா?
2வது கம்ப்ளைண்ட்டு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மாமியாளுக்கு தெரியும், பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. இந்த முதல் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒன்றும் கதையாகல. எதா இருந்தால் தனியாக இருக்கல, ஏன்னா புருஷன் அது ஒரு சேஷன் மாதிரி சத்தம் போட்டு இல்லை. 2வது கம்ப்ளைண்ட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொம்பளை பிள்ளை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு தெரியும். உங்க அம்மா தானே சொன்னது, அது பாருங்க குடும்பம் இருக்குன்னு இவங்க அம்மா சொன்னச்சு மேடம். அதை கேட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டே சொல்லுமா. அப்புறம் என்னன்னா இவங்களே இருப்பாங்கிறத நான் நினைச்சே பார்த்தேன். வாயிலேருந்து வர வார்த்தை எல்லாமே போய் தான். சரிங்க மேடம். அப்புறம் கம்ப்ளைண்ட் 2வது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது வந்து ஸ்டேஷனில் எடுப்பல. அதுக்கப்புறம் 3வது கம்ப்ளைண்ட்டு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆதாரத்தோடு இருக்குன்னு 99 மெசேஜ், 99 ரிலையன்ஸ் செல்ஃபோன் இருக்குல்ல சிம்மு, அதில் வந்து ஜீனி இந்த அரிசி மண்ணெண்ணா ஜீனியெல்லாம் வாங்கினா மெசேஜ் வரும்ல, அதையும் சும்மா சொல்லக்கூடாது, அதையும் எடுத்துகிட்டு சுற்றுனுச்சு. அதில் உள்ள மெசேஜ் எடுத்து அதை ஏதோ கம்ப்யூட்டரில் போட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அதையும் பார்த்துச்சு. அப்போ போலீஸார் கேட்டார், என் மவங்கிட்டையும் இருக்குது, யாராவது சிம்மு வாங்கியிருப்பாங்க, அவங்க அப்படியே போட்டிருப்பாங்க, இப்போ இந்த ஆளு போய் வாங்கினதில் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதையும் ஒத்துக்கல. அந்த போலீஸார் போய் பேசிட்டாரு, இவனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாரு அப்படின்னு ஆச்சு. இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொன்று ஆயோட இருந்தான் அப்படிங்கிறது அடுத்த கம்ப்ளைண்ட்டு. ஆய் பேச்சு கேட்டு வரல போகல அப்படின்னு. இது கடைசியாக ஒன்றும் சொல்ல முடியாத சத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, நான் பார்த்தேன். இதில் உனக்கு என்ன கிடைக்கிது? ஏன் இப்படி நீங்க இருந்துகிட்டு எனக்கு ஏன் இந்த பாடுபடுத்துனீங்க? என்ன படுத்தணும்? என்ன படுத்தல, குடும்பம் இருக்குன்னு சொன்னது உங்க அம்மா தான் சொன்னது. அப்படியே சொன்னாட்டுமா, உனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கே விளக்கமாக எடுத்து அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவங்க சொல்லிட்டாங்களா வேணாம் விட்டுட்டு வந்துட்டு அவரை, நாங்களாம் வந்து கேட்க முடியாது, இனிமே வேணாம் அவரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அந்த வார்த்தை நீ சொல்ல ஆரம்பிச்சோன்னே பத்தியலாமா வேணாம் மல்லு கட்டி ஓடணும் மேடம். உறுதிக்கு வந்து நான் வானங்கிறத விட்டுருவேன், உனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நான் இது வந்து எதப்போ பிள்ளைங்க ரோட்டில் நிற்பேன், அசிங்கமாக போவோம். இந்த வார்த்தையை வந்து 2 மாதமாக காதில் வாங்கிட்டு இருக்கேன்னா அப்போ எவ்வளோ மோசமாக இருப்பேன். இதை போய் நீ போய் ஒரு வீரத்தத்துவமாக போய் அது என்ன எனக்கு சத்தியமாக இந்த டச்சு செல்லை பற்றிலாம் தெரியாது, வாட்ஸ்அப்போ என்னமோ அதில் எல்லாத்துக்கும் போயிருக்கு. கடைக்கு வரவங்களாம் காரி துப்புறான். ஒரு ஆள் கேட்டே போட்டான். இவங்க பியூட்டி பார்லர் வச்சிருந்தாங்களா? பியூட்டி பார்லர் வச்சிருந்தாங்க, கேளுங்களா? அதெல்லாம் எடுத்துட்டேன் மேடம். எடுத்துட்டு ரொம்ப சாமர்த்தியமான ஆள். அதுக்கெல்லாம் அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பியூட்டி பார்லர் வச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, டைலரிங் பண்ணிட்டு இருக்காங்க, கருவாட்டை வரம் பண்றாங்க. அந்த தேங்காய் வரது கருவாட்டை வரது போய் தான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து. அது அந்த பியூட்டிஷியன் கத்துக்கிட்டது எப்படி தெரியுமா மேடம்? அதுக்கிட்ட அந்த ஆளு பேசுறது தாங்க முடியாம அந்த ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம், அது தையல் போட்டு ரத்தம் கசிகிறதோட அந்த ட்ரெயின் ட்ராக்ல ஓடுவேன். எங்க போகணும், செட்டிமண்டபத்தில் போய் கற்றுக்கணும். அங்கே போய் அந்த ட்ரெயின் ட்ராக்லேயே போயிட்டோம்னா கொஞ்சம் 2 ரூபா குறையும் அப்படின்ட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் பஸ் ஏறி அந்த ட்ரெயின் இதில் கும்போணம் ஜங்ஷனில் நின்று பஸ் ஏறி செட்டிமண்டபம் போய் இறங்கி பியூட்டிஷன் கற்றுக்கிட்டு வரேன். தையலும் அதே மாதிரி தான். 2வது மொதல் பிள்ளை பிறந்தப்ப தையல் கற்றுக்கிட்டேன், அதே ஸ்டிச்சிங் தான். அவ்வளோ பேச்சு பேசுவார், படுத்தே கிடக்குறேன் அப்படின்ட்டு. தையல் போட்டுருந்தா படுத்து தானே கிடக்க முடியும் மேடம். எனக்கு என்னமோ நீ ரொம்ப கற்பனை பண்ற தோணுது. இல்ல மேடம், நான் பார்த்ததுனால தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் ஒரு வருஷம் தள்ளி வச்சுட்டு ஒரு மகன் இருக்கான். இந்த மாதிரி பேசக்கூடாதுமா, தாய் பிள்ளை உறவை அப்பா இறக்கும் போது 96. அவங்களுக்கு 75 வயசு ஆச்சு அந்த அம்மா. கேளுங்க மேடம், எங்க அம்மா எங்க அப்பா சாகும் போது போயிட்டு இருக்காங்க. சரி நான் பொய்யே சொல்றேன் உங்க அம்மா கிட்ட இருக்கிறேன்ட்டு, ஆனா என்ன அதனால எனக்கு பிரயோஜனம்? அதான் தெய்வ சத்தியமா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை கொண்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்குமா இங்க வந்த? லோக்கல் போலீஸ் எவ்வளவு, நீ என்ன சாதிச்ச இங்க வந்து? இவர் வந்து அவங்க அம்மா விட்டுவிட்டு வந்துடணும் டோட்டலா. அப்படியே போய் பார்க்குறதுன்னா என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் பாரு, தாயை பார்க்கறது வேணான்னு நான் சொல்லல. எங்கள் அம்மாவும் இருக்காங்கல்ல, எங்கள் அக்கா சொன்னது அதுதான். எங்கள் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போங்க, ஏன் சந்தேகப்படுறா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்க அக்கா எப்போ சொன்னான்னு கேளுங்கம்மா, கோச்சிக்காம. அவங்க அக்கா பேசி பல வருஷம் ஆகுதுமா. பல வருஷம்லாம் கிடையாது, இந்த 2 வருஷமா தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஜஸ்டிஸ் தான் வேணும் எனக்கு. என்ன ஜஸ்டிஸ்? இது வந்து 17 வருஷமா நான் இவ்வளோ சித்திரவதை என்னை ஏன் படுத்துனாங்க? இவங்க அம்மா கூட இருக்கிறவங்க தாராளமாக இருந்துட்டு போயிருக்கலாமே, ஏன் என்னையே கல்யாணம் பண்ணணும்? எதுக்காக எனக்கு அவங்க வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லணும், அதை வச்சு நான் டெய்லி இவர்கிட்ட சண்டை போடணும்? இது பாருங்கம்மா, குடும்பம்னா சண்டையெல்லாம் வரும், அதெல்லாம் விடுங்க. நீங்க ரொம்ப அசாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றீங்க. இல்ல மேடம், பார்த்ததுனால இந்த வார்த்தை நான் இந்த வாட்டி அழுத்தி அவர் இல்ல சொல்றாரு. ஒரு வேளை சரி அப்ப போவாதங்க சொல்லி வேணும். நீங்க வீட்டுக்கு வரணும் சொல்றாங்க. யாரு அவங்க வந்து புருஷனே தேவையில்லைன்ட்டாங்க. உனக்கு என்னமா வேணும்? தப்பா ரைட்டா? எனக்கு அவங்க வீட்டுக்கு போவாம பேசுனா ரைட்டா தப்பா? பிள்ளைங்களை அழைச்சிட்டு போக சொல்லுங்க. அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது, காசு கொடுன்னு சொல்றேன். எங்கம்மா போறேன்? இப்ப நீங்க மனைவி கூட பிள்ளைங்க கூட வாழ போறீங்களா இல்லையா? அம்மா வாழல நான் இதோட சொல்ல, நான் இப்ப வாழ போறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதான் சொல்லிட்டேனே, எனக்குள்ள பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றேன். எஸ் ஆர் நோ? நாங்க போலாம், அதனால இல்ல. ஆனா இதுக்கு என்ன முடியும் கேட்டா, நீ ஏன் இந்த வார்த்தையை சொன்ன, அதுக்கு எனக்கு பதில் வரணும். அது சொல்ல நான் வீட்டுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். ஏன் உனக்கு என்ன காசு கொடுக்காம இருந்தா இந்த பையனை கூப்பிட்டு கேளுங்க. ஆனா ஒண்ணுமா, இந்த மாதிரி பேசணும்னா வீட்டுக்கு காசு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு காசு கிடையாது. உன் பிள்ளைங்கள என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்க டெய்லி வந்து காசு வாங்கிட்டு வந்துச்சு. சைக்கிள் மேலே எவ்வளோமா வருமானம் வரும்? பொதுவாக சாதாரணமாக
ஒரு சைக்கிள் ஓவரால்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு கேக்குறாருல மேடம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபைனான்ஸ் சீட் வச்சிருக்காரு. வாங்கி எல்லாத்துலயும் finance 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10,000 வாங்கிருக்கேன். என்கிட்ட கொடுத்ததே இது கிடையாது. வாங்கிட்டீங்களாமா? அந்த 300 ரூபாய்க்கு மேல 5 காசு வச்சதே கிடையாது. காதுல வாங்கிட்டீங்களா? பிள்ளைங்களுக்கு வருஷத்துல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, தீபாவளி அன்னைக்கு, அது முடிஞ்சா ஜனவரி அன்னைக்கு. காதுல வாங்கிட்டீங்களாமா? அதுக்கு மேல வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. அது எப்படி உடம்பு சொல்லாம கிடந்தாலும் சரி, எப்படி கிடந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் அவங்க அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டாருங்க. நான் சாதாரணமா போறாருன்னு தான் பேசாம இருந்தேன் நான். இதை நான் இந்த மாதிரி மானங்கிறதுனால என்னாலையும் அவசியம் பேச முடியுமா? அழகா சொல்லிட்டு போயிடுவான். பேசு, மீடியா கிட்ட தானே உட்காந்துருக்குற, மீடியாவில் உட்காந்துருக்க, எவ்வளவு வேணாலும் பேசு. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சிடபிள்யூசி கூப்பிட்டு உங்க 2 பசங்களே ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். நீங்க 2 பேரும் குழந்தைய வளர்க்கறதுக்கு லாய்க்கு இல்ல. உண்மை. பசங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. இப்போ 11th பாஸ் பண்ணியிருக்கான் மேடம். நேற்று தான் பாஸ் பண்ணான் பையன், பெரியவன். அதுக்கு ஏது பணம் கேட்டீங்களாமா? இந்த என்னமோ இந்த டிசி வாங்குறதுக்கு, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, நான் தான் கொடுத்துருக்கேன். செலவுக்கு நான் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? அவன் பொய்யே பேச மாட்டான் பாருங்க. தங்கச்சிங்கப்பா பேர் என்னம்மா? ஜனனி பாலா. எந்த கிளாஸ்ல படிக்கிறேன்? 6வது. உங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களா? எதுக்குமா? வீட்டுக்கு காசு தரலன்னு. தரமாட்டாரா அப்பா? காசு தரது இப்போயாச்சும் 500 ரூபா கொடுத்தாருன்னா பேசுவார்கிட்ட ஒருத்தர். அதுவும் இல்லைன்னா எனக்காச்சும் 300 ரூபா ஒரு வாரத்துக்கு 300 ரூபா கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுத்தாருன்னா பேசுவார் கெட்ட ஒருத்தர். சார் நிறையா காசு வைக்க மாட்டார், அப்புறமா வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2 நாள் வைக்கிறதே பேசு. அதம்மா அம்மா சொல்ல சொன்னிச்சா? சொல்லு. அப்புறம் நீ போய் சொல்ல மாட்டில்ல? என்னைக்கு நான் அம்மாட்ட காசு கொடுத்த நீ பார்க்காம இருந்த? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே காசு எந்த இடத்துல வைப்பேன்? டிவிக்கு டிஸ்ஸில். டிவி கேட்கல. அம்மாவுக்கு வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன். 300 ரூபா. 300 ரூபாயா 400 சரி பரவாயில்ல. 300 400 தெரியாது, சந்தோஷம். அப்புறம் உங்கள் காசு எங்கே இருக்கும்? நீங்கள் வாங்குற 30 ரூபா. கொடுத்துருவோம். பாபு காசு எங்கே இருக்கும்? அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு நாள் வீட்டுக்கு காசு கொடுக்கலாம், என்ன நடக்கும்? திட்டுவோம். ஒரு நாள் வீட்டுக்கு காசு கொடுக்கலாம், என்ன நடக்கும்? ஆனால் மக்கள் சேர்ந்து வரும், காசுலாம் குறையாது. வீடு வாடகை மேடம், காசு கேட்காம இருக்க முடியுமா மேடம்? என்னம்மா எத்தனை நாள் கொடுக்க மாட்டாரு. சண்டை போட்டா சண்டை, 10 நாள் இருந்தாலும் சரி, 10 நாளா இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டாருங்க. ரேஷன் 2 பசங்களையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாமா? தாராளமா. வேணாம் மேடம், நீங்க சீரழிக்கிறீங்களா? இவர் வேணாம் மேடம், எனக்கு இவர் கூட வேணாம். இவர் கூட எனக்கு வேணாம். அவர் வந்து பிரியப்படுறது என்னன்னா அவங்க அம்மா கூடயே இருக்கணும்னு விருப்பப்பட்டாரு. அவங்க அம்மா இன்னொரு வாட்டி பசங்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என் பிள்ளைங்க என் கூடயே இருக்கட்டும். இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரப்படாது. அவமானம் இது தாய்மைக்கு. உண்மைதான். வாய் ப்ளீஸ் அதை நிறுத்துங்க. பசங்க மனசை கெடுக்காதீங்க, இதோட விட்டுருங்க. நீங்க ஒன்னா வாயிலனாலும் பரவாயில்ல. இந்த டிசிக்கு இந்த ஏதோ 14க்கு பாஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்களாம்மா? அவங்க சொன்னாங்களே எப்படி? ஆஸ்பத்திரி போய்ட்டு எப்போ வந்தீங்க? ஆஸ்பத்திரி வந்து பால் பார்த்தனாயா? அதான் வரவே முடியல ஒன்னால. இப்போ வேகமாக பேசணும். பால் தான் வர முடியல. அப்புறம் என்ன? அப்படியே காலைங்க ஆஸ்பத்திரியில் வந்து பால் பார்த்தனாப்பா? இல்லை. எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆனிச்சு? சத்தமாக போச்சா? அவங்க கால் மயக்கத்துலேயே கீழே வந்துட்டு. என்னப்பா? போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போனீங்களா, அதால தான் அதுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துச்சு. நல்லா கேட்டுங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன் பட்டி சொல்றதுக்கு தம்பி சொல்ற பொய் இல்லாத வார்த்தையை பார்த்துங்க. அந்த மயக்கத்துல சாப்பிடலையே, அது சாப்பிடவே கிடையாது. ஒரு வாரம் சாப்பிட. அதனால எங்க ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? அசூர் பைபாஸ்ல. அசூர் பைபாஸுக்கும் பட்டீஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 15 கிலோமீட்டர் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது அங்க அசூர் பைபாஸ் ஏன் போனீங்க? நீ வரல, கரோடு வைக்க போனுச்சு. கரோடு வைக்க போனீங்க. போன இடத்துல ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஆக்சிடென்ட் எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க? 5 நாள். பாலு வந்து பார்த்தானா? அவனுக்கு வர முடியல. வந்து பார்த்தானான்னு கேட்டேன். வரல. ஆஸ்பத்திரியிலேருந்து பாபு எங்கே வந்தான்? உன்னதான் பார்க்க வந்தேன். யாரை? அது அவன் காதில் விழுவியா? உன்னதான் பார்க்க வந்தேன். அந்த நாய் என்ன பண்ணுச்சு? பாலு பையன் என்ன பண்ணான்? யாரு பாலு? ஒரு நாயா வந்து சிரிச்சு. பசங்களே இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? மிரட்டலாமா? உங்களே எய்த்தால் தான் கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பேசினதே கிடையாது. வந்தேன்னா இது நல்லா கேட்டுங்க. பாலை பார்க்க வந்தியா? ஆஸ்பத்திரியிலேருந்து பாலை பார்க்க வந்தியில்லப்பா. பால்கிட்ட என்ன வாங்கிட்டு போனா? காசு கேட்டேன். காசு வாங்கிட்டு போனேன். எவ்வளோ வாங்கிட்டு போனீங்க? தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கினீங்க? டிசி இதுக்கு உள்ளது, டிசி வாங்குறது காசு. செருப்பு உங்க எவ்வளோ பணம் வாங்கினீங்க? நீ தானே வாங்கி கொடுத்த. ரைட்டு. அப்புறமா எப்போ சாப்பாட்டு எவ்வளோ பணம் வாங்கினீங்க? எந்த குறையும் இல்லைங்கிறது அவங்கள்ட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போல. என்னம்மா இவ்வளோ மோசமாக பேசுனா எப்படிம்மா போவீங்க?
இது கடவுள் கொடுத்த தண்டனை நானா ஏத்துக்கிட்டு திருப்பி அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேணாம், அவங்க பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு மோசமா பேச எப்படிமா பேசுனதே இப்ப என்னமா அது வேண்டாம் விட்டுரு. ஒன்னாச்சுங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு சரி வந்த பிறகு வேண்டாம் வேண்டாம் இந்த முடிஞ்சு குழந்தை போனதை விட்டுருவோம். இந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க 2 பேரும் ஒழுங்கா வாழலைன்னா பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுரு. தாராளமா நான் சொல்லிட்டேன், பிரைவேட்ல போன வருஷமே சொன்னதுதான் அதனுடைய செலவை நான் பார்க்கறேன். இன்னைக்கு ஹாஸ்டல்ல விட்டுரு. ஒவ்வொரு வருஷமும் இன்னொரு வாட்டி அதை பத்தி பேசக்கூடாது இல்ல, சொல்லுங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்ல வந்து ஹாஸ்டல் போறீங்களா? போவாதுண்டுங்க, போக மாட்டேங்க. ஒரு நாள் என்ன பிரிஞ்சு இருந்தது இல்லை மேடம். அந்த அளவுக்கு அதுங்கள்ட்ட சின்ன பிள்ளை மாதிரி நான் விளையாண்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். அதனாலதான் ஒரு சின்ன பிள்ளையாவே ஆக்கிட்டே இருக்கு. சின்ன பிள்ளையாக்கி இன்னொரு வாட்டி பேசாதீங்க அது பத்தி. தம்பி, மனசுல இருக்கிறத எடுத்து போடாத அழுக்கு. உனக்கு உங்க அம்மா எப்படியோ அப்படிதான் அவருக்கு அவங்க அம்மா. புரியுதா? ரொம்ப புனிதமான ஒரு உறவு அது. 4 பேர் 4 சைட்லேருந்து தப்பா சொல்லி கொடுத்து உன் மனசு குழம்பி போயிருக்கு. தயவு செஞ்சு அதை மனசுலேருந்து எடுத்துட்டு. நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதா? விட்டு வெளியே இருப்பா, வெளியே. குழந்தைங்களோட வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கும், அவங்களுக்கு என்ன வளர்ப்பு இருக்கும். இப்படி பண்ணுறீங்களேம்மா. நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குமா? இல்லை மேடம், அந்த அளவுக்கு பேசி என்ன மன அழுத்தம் ஆகிட்டு. மாசமா இருக்கும்போது ப்ரெஷர் வந்தது காரணம். ஆமா, அந்த குழந்தை வந்து என்னோடது தானா இல்லை வேற யாருக்காவது? இதெல்லாம் அபாண்டமான வார்த்தை. இல்லை, நீ சொன்ன வார்த்தை தான் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் சும்மா சொல்றது. நான் தான் சொல்றேன்மா, தன்னை ஒரு பொய்யை உண்மையாக்கா 1000 காரணங்கள் 1000 இது. அப்பதான் ப்ரெஷர் ஏறினது, அதிக ப்ரெஷர் ஏறினது. நீங்கள் 2 பேரும் ஒன்றும் வாழ போகிறீங்களா இல்லையா? ஏமா என்ன நீ தயவுசெய்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏமா நாங்கள் அப்பையிலேருந்து சைக்கிள் கடை இங்கே இருக்குது, எங்கள் அம்மா வீடு எய்த்தாப்பில் இருக்குது. எப்போ நான் பஸ் ஸ்டாண்டு வேலையை விட்டுருந்தேன்னா ஒரு கடையை காலி பண்ணதுலேருந்து அண்ணல கடத்தை தான் வச்சுருக்கேன். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், பிடிக்கல நல்லபடியாக சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம், நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம், உனக்கு என்ன தேவையோ அது பார்த்துக்கிட்டு விட்டுறலாம். நீ இந்த மாதிரி அவதூறா வார்த்தை வந்து நீ என்ன போலும் பேசியிருந்தா நான் காதில் வாங்கினேன். இன்னைக்கு நீ பேசுனது தான் எனக்கு இந்த பேசுனது, இந்த அவதூறான வார்த்தை எப்படி உன் வாயில ஓ, அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க மேடம். ஃபோன் நம்பர் இருக்கா? கொஞ்சம் போடுங்க. அவங்கள்ட்டே பேசல, அவங்க யதார்த்தமாக தான் பேசுவான். அவன் அக்கான்னு கூப்பிட மாட்டான், அம்மான்னு கூப்பிடுவான். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கள் தம்பியை நான் தான் வளர்த்தேன். நானும் எங்கள் அம்மாவும் தான் வளர்த்தோம். ஒரே விஷயம், அம்மாங்கிற வார்த்தையை இன்ன வரைக்கும் குறைய மாட்டான். 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். சுத்தமாக இந்த இடத்துல அடிபட்டு சுத்தமாக 3 நாள் வரைக்கும் நல்லாவே பேசலையா நான். அந்த 3 நாள் வரைக்கும் அவன் சாப்பிடல. அவன் புது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்கிறான், போகவே இல்லை வீட்டுக்கு. ஆஸ்பத்திரிலேயே நின்று என்கிட்ட தான் நின்றுருக்கான். அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்ட மாதிரி. அம்மாங்கிற வார்த்தை அடுத்த பேசுனதுன்னு சொன்னாங்கல்ல, ஃபோன் போட்டோன்னே என்ன சொல்கிறேன் கேட்குறாங்களா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் காதில் வாங்க. என்ன சொல்லுவான்? பைத்தியம் வாங்க, நீ உங்களுக்கு தான் தப்பா பேச கிடையாது, ஒரு சின்ன காரணமே வேணாம், போட சொல்லுங்க மேடம். இதே வந்து என் phone நான் பேசலாம், ஒன்ன மாதிரி பேசலாம், நிறைய பேசலாம். இப்போ அவரோட வாழலான்னு இருக்கீங்களா? நம்பிக்கையா அவர் இருந்தாருன்னா வாழணும். நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? என்ன செய்ய போறான்? ஒன்றும் செய்ய முடியாது மேடம். என்ன செய்ய போறோம்? அதை பத்தி பேசாம இருப்பீங்களா? அவ்வளோதான். ம், அவர் அங்கே அந்த பக்கம் போகாம பிள்ளைங்களை அழைச்சிட்டு அவங்க அம்மாவை போய் பார்க்கட்டும், காசு கொடுக்கட்டும், இல்லை என்ன வேணாலும் கொடுத்துட்டு வரட்டும், பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டோம். ஹலோ, நெப்போலியன் பேசுறீங்களா? ஆமாம் மேடம். நான் கலைஞர் டிவில இருந்து கூப்பிடுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். உங்க அக்கா உமா ராணி இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேடம். அவங்க உங்க மாமாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் எல்லாம்? என்ன ஆக்சுவலி என்ன பிரச்சனை ஆக்சுவலி? அது நம்ம அந்த அளவுக்கு உள்ள என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல மேடம். அப்படி கேட்கலன்னா உங்க மாமா எப்படியாப்பட்டவர்? நல்லவரா? உங்க அக்காவை வந்து அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருக்காரா? அது அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருந்தது உண்மை, அது தெரியும். ஆனா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, உங்க அக்காவோட பல்ல விரும்பி இவங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா? இவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாங்க ஆரம்பத்திலே வேண்டாம்னு தான் சொன்னோம். நம்ம சொன்னப்ப கேட்கல. அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அது சண்டை அடிபட்டதுல அது பல்லு உடைஞ்சது. அது அப்ப இதெல்லாம் நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப வந்து கேக்குறாங்க மேடம். சரி, உங்க அக்கா இது ரொம்ப கற்பனை பண்ணுவாங்களோ? மேடம், அவங்க சொல்றது எதுவுமே நம்ம சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு. நம்ம போய் அதெல்லாம் உள்ள போய் பூந்து கேட்க முடியாது. நான் உங்க மாமா கூப்பிட்டு பேசினேன். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி அபாண்டமா 75 வயசான அம்மா அப்படி பேசுறாங்களேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது நமக்குள்ள அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம திருத்தறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். அப்படி இருக்குதாங்கிறது டவுட்டா இருக்கும்போது எப்படி நம்ம போய் பேச முடியும்? இன்னைய வரைக்கும் நான் போய் கேட்டதே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே வருஷத்துல எனக்கு வந்து 2 நட 3 நட போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க.
நான் வந்து பாருங்க புறம்போக்கு இடத்துல இருந்துக்கிட்டு நான் இவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். இப்பதான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணி முடிஞ்சு இப்ப எனக்கு தீர்ப்பாயிருக்கு. இந்த நேரத்துல வந்து இவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு சொத்துல பங்கு கொடு. புறம்போக்கு இடமா இருந்தப்ப வரல, 35 வருஷம் 40 வருஷமா இருந்தப்பெல்லாம் வரல, 100 வருஷமா குடியிருந்தாங்க அப்பெல்லாம் வரல. இன்னைக்கு நான் கோர்ட்ல கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். நம்மள்ட்ட எதுவுமே வந்து வாய் வார்த்தையை பேசுறதே கிடையாது. எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்ப தீர்ப்பு வந்துருச்சு என் பேர்ல. இப்ப இந்த நேரத்துல வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு வந்து இடத்துல வந்து பாகம் கொடு அப்படின்ட்டு நிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளவு செஞ்சு உனக்காகவே உழைச்சி உனக்காகவே உன் கையில கொடுத்துருக்கேன். 2 பிள்ளைங்களுக்கு பிரசவ செலவுல இருந்து எல்லா செலவும் நான் கிட்ட இருந்து நான் பாத்துருக்கிறேன். எல்லாமே செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்து உழைச்சி கொடுத்துருக்கிறேன். எனக்குன்னு 1 ரூபா கிடையாது. எவ்வளவுதான் நம்ம பாக்குறது? இப்பதான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனம் வெறுத்து போய் தான் இப்ப இடையில 10 நாளா வச்சு பேசி கல்யாணம் பண்ணது கூட நான் வந்து ஒரு அனாதை மாதிரி எங்க அத்தை வந்து கூப்பிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். கிட்ட வந்து நின்று அம்மா அப்பா மாதிரி செய்ய வேண்டிய இவங்களே வந்து விலகி நின்று எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் எனக்கு ப்ரெஷர் பண்ணி கொடுக்குறது, ப்ரெஷர் கொடுக்கறது, இதே மாதிரியே தான் வேலை. தடுத்து நிறுத்தது, கல்யாணத்தை பண்ண விடாம தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. தம்பி சொல்லுங்க மேடம். உங்க அக்கா ஒரு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம டிப்ரெஷன் பண்ணா உங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு இன்னும் பாதிக்கப்பட்டிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க மனைவியோட பிரசவம் நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். சரிங்க சரிங்க மேடம். சரிப்பா, நன்றி. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, புரியுதா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். தம்பியை ரொம்ப வருத்தப்படுறான். நீங்க கொஞ்சம் சமாதானம் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்க தூங்குவீங்களா? நல்லா நல்லா தூங்குவேன் மேடம். இப்போ இந்த கொடுத்த ப்ரெஷரில் அப்படி இருக்குது. இது பார்த்ததுலேருந்து உடம்ப பார்த்துக்கிட்டு உங்க மனநிலையை கொஞ்சம் தேர்த்திக்கிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பற்றி யோசிக்காம நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லைன்னா பசங்க வாழ்க்கை சுத்தமாக கெட்டு போயிடும். 2 பசங்களும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். உங்களுக்கு உங்கள் புருஷன் வேணுமா வேண்டாமா? வேணும் மேடம். அங்கே போகாமல் வந்தால் ஏற்றுக்கிறேன். அதாவது முதலே சொல்லிட்டேன் மேடம். இல்லை, இப்போ கொஞ்ச நாள் அவர் அங்கே இருந்துக்கட்டும், நீங்கள் விட்டுருங்க. இருக்கட்டும். நீங்கள் அதை பற்றி மறந்துடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் அதெல்லாம் தாராளமாக போகுமா? அதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு இதாம பதில் இல்லாமல் அசிங்கப்பட்டு ரோட்டில் நிற்கிறேன். சரி, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. அவள் வேணுன்ட்டு பண்ணலை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன். சரிங்க. இப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்ததை மறந்துடுங்க. இது நான் சொன்னதை மறந்துடுங்க. நான் மறந்துடுறேன், ரைட்டு. இதை நீ வாட்ஸ்அப்பில் போட்டு ஊர் ஃபுல்லாக படப்பிருக்கு. அவன் ஒன்று என்னை செருப்பால் அடிக்கான், காரி துப்புறான். இல்லம்மா, இதுக்கு என்னம்மா செய்வோம்? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு வந்து இந்த வார்த்தைக்கு பதில் வேணும். இது நடந்தது உண்மையா பொய்யாங்கிறது உனக்கு தெரியும். இதுக்கு எனக்கு பதில் வேணும், அவ்வளோதான். நடந்தது உண்மையா பொய்யா? உன் பிள்ளை ஒன்றா இருக்கும்போது அவன் வந்து செல்லு வீடியோ எடுத்தது உண்மையா பொய்யா? பொய்யான விஷயத்த நீ உண்மையாக்கிறதுக்காக இன்னும் நீ ஏகப்பட்டு ஜோடிச்சுக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு குடும்பம் நடத்துறியான்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு தெரியுமா? குடும்பம் நடத்த என்னன்னு தெரியுமா? அவன் இந்த வார்த்தையை வச்சு கேட்குறான்னா யார் சொல்லி கொடுத்தது? தானா வந்துச்சா? தானா இந்த வாயில வருமா இந்த வயசுல? ஒரு விஷயம் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க தனியா இருங்க, அங்க போகாதீங்க. வேற வழி இல்லை. ரோட்டு வீட்டு பக்கம் சத்தம் போட்டு ரொம்ப இன்னும் இந்த மாதிரி நீங்க சிரிப்பா சிரிக்க அடிச்சாக்கா? இல்லை, நான் இனிமேல் இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனிமேல் நான் சிரிப்பா சிரிக்க அடிச்சாக்கா என்ன செய்யும்? போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போய் போகல. ஏன்டா செத்து தொலைஞ்சா என்னடா மனங்கிட்டப்பல ஒன்று அடிச்சு போட்டுட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் உள்ளே போயிடுனா என் பிள்ளை ரோட்டுக்கு போயிடும். அதே உனக்கு ஏதாவது ஒன்றா என் பிள்ளை ஆதரிக்க ஆளு கிடையாது. நீ 2 பிள்ளை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. எல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்லம்மா, நீங்க போய் சேர்த்துங்க. எதுமா பிள்ளைய விட சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க தானே, விட சொல்லுங்க. போய் சேர்த்துருங்க. விட சொல்லுங்க. பிள்ளைங்க இவரை நம்பி போகணும்ல மேடம். ஏமா பிள்ளைய ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லம்மா. நான் வெளில போயிடுறேன், அவர் கூட பிள்ளைய ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லம்மா. இதே திருநாள் ஸ்கூல்ல பக்கம் நம்ம எனக்கு வந்து இது ரொம்ப கவலையா இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறது இல்லையா? எனக்கு உடம்பு இல்ல, சுகர் அதிகமாயிடுச்சுனாக்கா 17 வருஷமா ஒரு நாள் படுத்துட்டேனா கூட வீட்டுல செய்யறது சரியா அனுப்புறது இல்லையா? அனுப்புவேன். எனக்கு உடம்பு முடியல, எதுவும் சுகர் பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னா பாக்குறதுக்கு முடியாது, அன்னைக்கு படுத்துற வேண்டியதான். பாப்பா நீ வீட்டுல அழகா நீ காலைல கொண்டு வந்து ஸ்கூல் கடையில் கொண்டு விட்டா, நான் பாப்பா வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அழைச்சிட்டு வந்தா, நீ சாயந்தரம் அழைச்சிட்டு போனீல, அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு? நீ அவ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன, ஒன்றாச்சுங்களா? 2வது இந்த வீட்டுக்கு உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நீ பேசின வார்த்தைக்கு பதில் கிடைச்சாதான் வீட்டுக்கு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னேன். என் பிள்ளைங்களுக்கு எவன்டா சோறு போடுறதுன்னா, பாப்பா நீங்கள் வந்து 3 வேலையை என்கிட்ட காசு வைக்கன்னு சொன்னால தானாக மண்ணள்ளி போட்டுக்கிறது. டெய்லி அழகாக காலையில் 100 ரூபா 120 ரூபா, மதியானம் 150 ரூபா. இதே இந்த பையன் தான். நான் என்ன பண்ண போறேன்னா, சரிங்க, CWC கூப்பிட்டு சொல்ல போறேன். ஏன்னா அந்த பசங்களோட ஃபியூச்சரை பற்றி எனக்கு ரொம்ப கவலை இருக்குது.
இல்லை மேடம் நான் பார்த்து அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்கள் பசங்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டான்னு அவங்க முடிவு பண்ணட்டும். சரியா? எனக்கு இன்னும் அவங்க ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை மேடம் என்கிட்ட அதுங்க ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது மேடம். என்னால் முடியல அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது. அதை தவிர இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வராது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பசங்க. உண்மைதான், பாதிக்கிற வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள் விட்டுருங்க அவங்கள. கிளம்பு. அவருக்கு மைக்கா உட்காருங்க. எனக்கு அவர்கிட்ட தனியாக பேசணும். கொஞ்சம் காமாக இருக்க பாருங்க. சரியா? ஏன்னா பசங்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. போங்க, கிளம்புங்க. பிள்ளைங்கள வர நான் பார்த்துக்கிறேன். அவரை வர சொல்லுங்களேன். உங்கள் மனைவி ரொம்ப கற்பனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஆமாம், புரியுறதுங்களா? நீங்கள் இப்படி விட்டு வைக்கக்கூடாது. இப்படி விட்டு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்ன பதில்? இப்படி நடந்து போச்சு, யார் பதில் சொல்வா கேட்குறீங்க. அதுக்கு பதில் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் உங்களை விட்டுடுங்க. ஆனால் உங்கள் பசங்களை நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கணும் பசங்களை. அவங்களோட விட்டீங்க, தனியாக விட்டீங்கன்னா குழந்தைங்க பாதிக்கப்படும். நான் CWCயில் கூப்பிட்டு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ற நிலைமையில அவ இல்லை. அவ தெரிஞ்சது பண்ணல. உங்களால அவளை மன்னிக்க முடியுமா? எங்க வீட்டுக்காரங்கம்மா மன்னிக்க முடியும்ல? அதெல்லாம் தப்பு கிடையாதுமா. கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு விஷயம் பண்ணுங்க, CWCல சொல்லி பசங்களை ஹாஸ்டல்ல தாராளமா ஒரு வருஷம். அப்ப நான் உங்களை சொல்லி விடுறேன். சொல்லுங்க, பிரைவேட் ஹாஸ்டலா இருக்கட்டும், அது என்ன செலவு நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு விஷயம், தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இவங்களை ஏதாவது லோக்கல்ல ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு மாதிரி அனுப்புற மாதிரி ஒரு இது மாதிரி நீங்க CWCல பேசும்போது அவங்களே சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிலேயே கேட்டிங்கன்னா விமன் அண்ட் சைல்டு இது கமிட்டி இருக்கும். அங்கேயும் பேசிட்டு உங்க வைஃப்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அதுவும் பண்ணுவாங்க. ஆனா நீங்க முன்னிலையே எடுத்து அது பண்ணணும். நான் அதனோட செலவு நீங்க செலவு பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பொறுப்பா கூட்டிட்டு போய் நீங்க பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட வருவாங்க. கூப்பிட்டு கேட்டோமா? ரிப்போர்ட்டர்ஸ் கூட வருவாங்க. இவங்க பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. மனசு சரியில்லாம ஏதோ பேசியிருக்காங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா நேர்களே, இவங்களுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க தம்பியை பத்தியும் தப்பா பேசினாங்கன்னு. ஸோ அதனால அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு அவங்களுக்கு. எனக்கு என்ன தோணுறதுன்னா, மன ரீதியா ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இப்படி தப்பா தோணுறது. மேபி அவங்க மாமியார், இவங்க அம்மா மாமியார் கொடுமைப்படுத்தி இருக்கலாம். மற்றதெல்லாம் வெறும் கற்பனை. எனக்கே பயங்கர டென்ஷன் ஆகிடுது கேட்டுட்டு. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப திறமைசாலி பொண்ணு. நீங்கள் பாருங்களேன், அவள் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கா, அவள் டெய்லரிங் படிச்சிருக்கா, அவள் வியாபாரம் பண்ணுறா, வண்டி ஓட்டுறா, அவ்வளோ திறமையாக இருக்குது, புத்திசாலி பொண்ணு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது அவளுக்கு. அதுதான் பிரச்சனை. அதை நீங்கள் பொறுப்பெடுத்துட்டு அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.